கடைசியில சாமிதுரையே வந்து கல்யாணத்த நிப்பாட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லங்க. அந்த அளவுக்கு வேற லெவல் ட்விஸ்ட்ட பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னடா இது நம்ம அண்ணன் தோத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வருத்தமா தான் இருந்தது. ஆனா கடைசி நேரத்துல இப்படி ஒரு திருப்பம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ரம்யா வந்து சொல்றா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "அண்ணம் நீ, உன் மாமா, உன் புருஷன் எல்லாருமே எனக்கு வந்து தோக்க பொறந்த நீங்க தான். ஆனா நான் உங்கள எல்லாரையுமே ஜெயிக்க பொறந்தனா அப்படின்ற மாரி பயங்கரமா வசனம்லாம் பேசுறா. அண்ணத்துக்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெர்ல. ரம்யா என்ன எவ்வளோ வேணா அவமானப்படுத்து. ஆனா என் மாமாவையும், என் புருஷனையும் அவமானப்படுத்துன நல்லா இருக்காது அப்படின்ற மாரி சொல்ல, அப்படி தாண்டி படுத்துவேன். உன்னால என்னடி பண்ண முடியும்? அப்படின்ற மாரி நெறைய கேள்வி கேட்கிறா. உடனே வந்து இப்ப கூட உன் ஆட்டம் அடங்கலல்ல. நான் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் நீ எப்படி இவ்ளோ திமிரா பேசிட்டு இருக்க? அண்ணா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாரி சொல்ல, நான் எதுக்காகடி திமிரா பேசாம இருக்கணும்? நீ உன்ன மாரி ஆளுக்கெல்லாம் திமிரா தான் பேசணும் அப்படின்ற மாரி சொல்லவுமே, உங்க அப்பா அங்க உயிருக்கு ஊஞ்சலாடிட்டு இருக்கான். நீ என்னன்னா என்கிட்ட உன் திமிர காமிச்சிட்டு இருக்க. அப்படிதானே? அப்படின்ற மாரி கேட்கவுமே, உடனே வந்து அண்ணன் என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியல. அமைதியா இருக்காங்க. சரி, சரி வாங்க அங்கிள் வந்து தாலி எடுத்து குடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டு மணமேடையில உட்காந்துர்றா. மணமேடையில உட்கார்ந்ததுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கா ரம்யா. ஏன்னா வந்து ஜெயிச்சுட்டோம் நம்ப. எல்லாரையும் ஜெயிச்சுட்டோம். நம்பள மிஞ்ச இந்த உலகத்துல யாருமே இல்ல. அப்படின்னு நெனச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே கேவலமான சிரிப்பு சிரிச்சுட்டே உட்கார்ந்துருக்கா. சரவணனுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆகா! நம்ப நெனச்ச வாழ்க்கை கிடைக்க போது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்க. இங்க வந்து நம்ப அண்ணன் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. டைம் ஆயிடுச்சு முகூர்த்த நேரம். டைங் டிங் டிங் தாலி கட்டுங்க அப்படின்ற மாரி. அவ்வளோதாங்க மேளம்லாம் கொட்டுது. கரெக்ட்டா வந்து நம்ப சண்முகம் வந்து தாலி எடுத்து குடுக்க போற சமயத்துல, "நிறுத்துங்க" அப்படின்ற மாரி ஒரு வாய்ஸு. யாருன்னு பார்த்தா சாமிதுரை. பார்த்ததுமே வந்து அண்ணத்துக்கு சந்தோஷம்னா தாங்க முடியல. தான் அப்பாவ பார்த்ததும் சந்தோஷம். உடனே வந்து அப்பான்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சாமிதுரையும் வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. "அம்மா என்ன மன்னிச்சிருமான்னு" சொல்லிட்டு அண்ணன் கால்ல விழுவுறாங்க. "என்னடா இது? இப்படி ஒரு திருப்பமா?" அப்படின்ற மாரி தான் இருக்கு. அப்பதான் வந்து அவரு சொல்றாரு, நான் வந்து பெத்த புள்ளைய நம்பாம யார் யாரையோ நம்பினேன். காசுக்காகவும், சரக்குக்காகவும் உன்ன விட்டு குடுத்துட்டு யார் எனக்கு பணம் குடுக்குறாங்களோ, யார் சரக்கு குடுக்குறாங்களோ அவங்களுக்கு இருந்துட்டேன். ஆனா வந்துட்டு, அவங்க எல்லாருமே வந்து உண்மையானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாரி சாமிதுரை சொல்லி, கரெக்ட்டா வந்து சண்முகம் வந்து தாலி எடுத்து சரவணன் கையில குடுக்க போற சமயத்துல டக்குன்னு எடுத்துட்டாரு. தாலி எடுத்து தட்டிலே போட்டுட்டாரு. என்னால தாலி எடுத்து குடுக்க முடியாதுன்னு. உடனே ரம்யா அரண்டு போய் நிக்கிறா. அப்பதான் சாமிதேவ் சொல்றாரு, "ச்சீ! நீ இவ்ளோ கேவலமானவளாடி? எனக்கு வந்து பணம் குடுத்த, சரக்கு குடுத்த, கடைசில என் புள்ளைக்கு எதிராவே என்ன திருப்பி விட்டு, என்னையே கொலை பண்ண திட்டம் போட்டியே! நீ எம்மாம்பெரிய ஆளா இருப்ப." அப்படின்ற மாரி சொல்லவுமே, "நீ எப்படியா தப்பிச்ச? நீ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதே." அப்படின்ற மாரி சொல்லவுமே, "ஆமா, நான் தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது தான். ஆனா அந்த கடவுள் புண்ணியத்துல நான் நல்லபடியா தப்பிச்சு வந்துட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு சாமிதுரை. அப்பதான் நடந்தத சொல்றாரு. இவரு ரொம்பவே வந்து குடிச்சு மயக்கத்துல இருக்கான்னு சொல்லிட்டு கட்டி போட்டுட்டாங்க. ஆனா இவரு போதையில தானே இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த ரவுடிங்கெல்லாம் வாங்கடா போலாம். இவன் போதையில தான் இருக்கிறான். நல்லா இருந்தாலே இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. போதையில தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் சாமிதுரை காதுல வாங்கிட்டே இருந்து, நான் உடனே எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு, அங்க கட்டில ஆட்டி ஆட்டி கையில இந்த ரத்தம்லாம் வரத காட்டுறாங்க. "இங்க பாரு அண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் "என்னாச்சுப்பா?" அப்படின்ற மாரி கேட்க, அந்த கயிறுலேருந்து என் கைய எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு உயிரே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தப்பிச்சு அங்கேருந்து ஒடியாந்துட்டேன். ஆனா வந்துட்டு எனக்கு தெரியாது என்னை யார் கடத்துனாங்கன்னு. ஆனா அந்த ரவுடிங்க தான் பேசிக்கிட்டாங்க. இவன கடத்துனதுக்காக ரம்யா மேடம் நமக்கு என்னடா இவ்ளோ குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி. அப்பதான் வந்து நான் உண்மையாலுமே வந்துட்டு உன்ன பெத்த பொண்ணா தான் நெனச்சேன். என் பெத்த பொண்ணையே நான் பெத்த பொண்ணா நெனைக்காம, உன்ன பெத்த பொண்ணா நெனச்சதுக்கு நீ என்ன பண்ணணுமோ சிறப்பா பண்ணிட்ட. நீ யாருன்னு நிரூபிச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறாரு சாமிதுரை. இதுக்கு மேல நான் கரெக்ட்டா இருப்பேன் அண்ணா. என்ன மன்னிச்சிடு அப்படின்ற மாரி கெஞ்சுறாரு. உடனே வந்து, "என்ன சாமிதுரை நான் குடுத்தது எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா?" அப்படின்ற மாரி சொல்ல, "ச்சீ வாய மூடு நாயே! நீ குடுத்தத விட அதிகமா எனக்கு வந்து கஷ்டத்த குடுத்துட்ட. நீ யாரு? நீ நிரூபிச்சுட்ட. இதுக்கு மேல வந்து நான் யாரு? நாங்க யாருன்னு சொல்லிட்டு நீ பாப்ப." அப்படின்ற மாரி பயங்கரமா பேசவுமே
என்ன பண்ணுறது ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் வந்து சா சாமிதிரியோட ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு, "அண்ணா எங்களை மன்னிச்சிடணும். இதுக்கு மேலே நம்ம எல்லாருமே நல்ல குடும்பமாக வாழலாம்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணத்துக்கு இதை கேட்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உடனே வந்து வராரு அங்கேருந்து செண்மகம். வந்ததுமே வந்துட்டு, "இதுக்கு தான் நான் தலைப்பாட்டு கடிச்சிட்டேன். என் பிள்ளை இதுக்கு மேலே வந்து நல்லாயிருக்கும்." அப்படின்ற மாதிரி சொல்ல, "ஆமாம், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்து நான் கரெக்டாக இருப்பேன்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "இதுக்கு மேலேயாச்சும் என் பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கடா." அப்படின்ற மாதிரி சொல்ல, "நான் கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துப்பேன்." அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவ்வளோ சந்தோஷமாக வந்து பேசிக்கிறத பார்க்குறதுக்கே வந்து சந்தோஷமாக இருக்குது. அண்ணத்துக்கு வந்து அம்மாவோட பாசம், அப்பாவோட பாசம் எதுவுமே கிடைச்சதே கிடையாது. ஆனால் இப்போ வந்து அண்ணத்துக்கு வந்து ஒன்று கிடைக்க போகுது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே காரணம் சாமிதுரை. இதுக்கு மேலே வந்து அண்ணத்தை கண்டிப்பாக வந்து நல்லா பார்த்துப்பாரு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஒரு வாட்டியும் அண்ணன் கஷ்டப்படுறத நம்ம எவ்வளோ வாட்டியை பார்த்துருப்போம். ஆனால் இதுக்கு மேலே வந்து அண்ணன் வந்து கஷ்டப்பட போகிறதே இல்லைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த ரம்யா பண்ணதுலேயும் ஒரு நல்லது இருக்குன்னா அது அண்ணத்தோட வாழ்க்கை தான். ஏன்னா இவ்வளோ நாளாக அண்ணன் வந்து கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாத இடத்துல இருந்துகிட்ருக்காங்க அண்ணன். என்ன ஆக போகுது, எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாமிதுரை திருந்தினது யாருக்கெல்லாம் வந்து பிடிச்சிருந்ததோ அவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா சாமிதுரை ஒரு வாட்டியுமே வந்து அன்னத்தை வந்து அசிங்கப்படுத்துறதுல தான் இருந்தார். ஆனால் இப்போ தான் வந்து பெத்த பிள்ளையோட அருமை என்னன்னு தெரிய வந்திருக்கு. இதுக்கு மேலேயாச்சும் திருந்துறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாமிதுரை நிறைய விஷயங்கள் வந்து தப்பு பண்ணிட்டார். ஆனால் இதுக்கு மேலே தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.